அனைவருக்கும் வணக்கம். சேயன் கல்வி நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அன்னை தமிழ் 2.0 தேர்விற்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். இப்போ இன்றைக்கு தேர்வு அலகு 3 எழுதும் திறன், அதுதான் நமக்கு இன்னைக்கு சிலபஸா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அலகு 3 எழுதும் திறன் மொத்தம் 100 வினாக்கள் 100 வினாக்கள் தேர்வு எழுதியிருப்பீங்க. 1 மணி நேரம். போன வாரம் நம்ம சனிக்கிழமை அலகு 2 சொல்லகராதி பார்த்தோம். அதுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க. இன்றைக்கு அலகு 3 எழுதும் திறன் பார்ப்போம். எழுதும் திறன் இது நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்குறாங்க. இந்த எழுதும் திறனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதுக்காக நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ் மொழியை எழுதையில பிழை இல்லாம எழுதணும், அதன் பொருட்டு நம்ம நிறைய தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படிங்கிறத அதை மையமா வச்சு நமக்கு சிலபஸ்ல இந்த எழுதும் திறன் கொடுத்துருக்குறாங்க. அப்ப இந்த சிலபஸ்ல மெயினா நமக்கு என்னென்ன வரும் அப்படின்னா, சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக அப்படின்னு சொல்லி ஓல்டு சிலபஸ்லயும் இருந்துச்சு, நியூ சிலபஸ்லயும் அது நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இது போக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு இந்த தொடர் வகைகள், தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்யப்பாட்டு வினை. இதுல இந்த தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்யப்பாட்டு வினை ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைப்பு. அதிகப்படியான கேள்விகள் கேட்பாங்க. குழப்பங்கள் நிறைய வரும். இந்த தன்வினையா செய்வினையா இந்த குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு இடமா அது எப்பவுமே இருக்கும். சரி, ரொம்ப நாளாவே இருக்கும். சரி, அது நம்ம எப்படி அதை அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பார்ப்போம். சரி, அதற்கு அடுத்தாற்போல் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, சிலபஸ்ல மரபு தமிழ்னு ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. இந்த மரபு தமிழ் என்ன எடுத்துக்கிட்டோம்னா, காலங்காலமா நம்ம சொல்லிட்டு இருக்கிறத சரியா பயன்படுத்தணும். அதுல நிறைய பிழைகள் ஏற்பட்டிருக்கும். அப்ப நமக்கு அதை எழுதும் திறன் சிலபஸா கொடுத்துருப்பாங்க. அந்த மரபு பிழைகள் நம்ம பார்ப்போம். சரி, அதற்கு அடுத்தாற்போல் நிறுத்தல் குறிகள் கொடுத்துருப்பாங்க. நிறுத்தல் குறியீடுகள் போன சிலபஸ்ல இல்ல, நியூ சிலபஸ்ல இருக்கு. அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இதுக்கு இந்த சிலபஸுக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ்ல அங்கங்க இருக்கு, அதை படிச்சுக்கோங்க. நம்ம மெட்டீரியல்ல எல்லாம் டீட்டெயில்டா போட்டிருக்கோம். எழுதும் திறனுக்கு எங்கெங்க படிக்கலாம்னு டீட்டெயில்டா போட்டிருக்கோம். இதுல படிக்க வேண்டியது அப்படின்னா குறைவு தான். எதுவுமே மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இங்க இல்ல, குறைவான அளவுல இருக்கு மனப்பாடம் பண்ண வேண்டியது. நிறைய பிராக்டிஸ் பண்ணா அந்த எழுதும் திறன் நல்லா வந்துடும். இப்ப அந்த தொடர் வகைகள், தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்யப்பாட்டு வினை, நிறுத்தல் குறிகள், இதுக்கெல்லாம் அதிகப்படியான பிராக்டிஸ். நிறுத்தல் குறிகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு 8ஆம் வகுப்பு கொடுத்துருக்காங்க, 12th புக்ல 11th புக்ல கொடுத்துருக்காங்க, ஓல்டு 12th சிறப்பு தமிழ் புத்தகத்துல கொடுத்துருக்காங்க. சரி, அங்கெல்லாம் இதுக்கு சோர்ஸ் இருக்கும், இதை படிச்சுக்கோங்க. கேள்வி எண் 1, கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடுக்க. எது சரின்னு கேட்காங்க. திருவிக்கா பெண்களை போற்றினார், தனி வாக்கியம் சரியா இருக்கு. நாகம் இடியோசை கேட்டது, அதனால் நடுநடுங்கியது, தொடர் வாக்கியம். நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை, கலவை வாக்கியம். இது மூன்றுமே சரியா இருக்கு. ஆப்ஷன் மேற்கண்ட அனைத்தும் சரி. இது மூணுமே ஒரு செட்டு. தொடர் வகைகள்ல இது 3 ஒரு செட்டு. தனி வாக்கியம், தொடர் வாக்கியம், கலவை வாக்கியம். இது மூணுக்கும் இங்க விளக்கம் கொடுத்துருக்கேன். இந்த பாக்ஸ் எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்படி ஷார்ட்டா படிச்சு வச்சுக்கோங்க, என்ன கேட்டாலும் சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் தனி வாக்கியம்னா என்ன? ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய் ஒரு பயனிலையை கொண்டு முடிய வேண்டும், அது தனி வாக்கியம். இங்க பாருங்க, திருவிக்கா ஒரு எழுவாய் இருக்கு, பெண்களை போற்றினார், எத்தனை பயனிலை இருக்கு? ஒரு பயனிலை நமக்கு இருக்கு. இது தனி வாக்கியம். இரண்டாவது தொடர் வாக்கியம். தொடர் வாக்கியத்திற்கு ஒரு 4 விதிகள் நாங்க எழுதியிருக்கிறேன். ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடியுதான். அந்த தனி வாக்கியத்துல ஒரே ஒரு பயனிலை இருக்கணும், தொடர் வாக்கியத்துல பல பயனிலைகள் இருக்கலாம். இங்க நாகம் இடியோசை கேட்டது என்பது ஒரு பயனிலையா இருக்கு, நடுநடுங்கியது என்று 2 பயனிலைகள் இந்த இடத்துல இருக்கு. இரண்டாவது, பல வினையெச்சங்கள் தொடர்ந்து இறுதியில் வினைமுற்றை கொண்டு முடியும். இது 2003ஆம் ஆண்டு புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. 2003ஆம் ஆண்டு புத்தகத்துல இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. பல வினையெச்சங்களை தொடர்ந்து இறுதியில் வினைமுற்றை கொண்டு முடியும். மூன்றாவது, இணைப்பு சொற்கள். இணைப்பு சொற்களான அதனால், ஆகையால், ஏனெனில் போன்ற இணைப்பு சொற்களை பெற்று வரும். நான்காவது, இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம், நிறுத்தல் குறியீடான அரைப்புள்ளியை பெற்று வரும். சில நேரங்களில் இந்த நிறுத்தல் குறியீடான அரைப்புள்ளிகளை பெர்ஃபெக்டா எழுதணும்னா இந்த நிறுத்தல் குறியீடான அரைப்புள்ளிகளை பெற்று வரும். இந்த 4 விதிகளையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க நமக்கு அதனால் என்ற இணைப்பு சொல் வந்திருக்கு. இணைப்பு சொற்களை பெற்று வரலாம், பயனிலைகள் இருக்கு. இப்ப இது தொடர் வாக்கியம். ஒரு வாக்கியத்தை தொடர்ந்து இன்னொரு வாக்கியம் வருது, தொடர் வாக்கியம். நாகம் இடியோசை கேட்டது,
அதெல்லாம் என்ன பண்ணுச்சு, நடுநடுங்கியது. அப்ப தொடர் வாக்கியம். கலவை வாக்கியம். கலவை வாக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னா மிக்சிங். ஒரு முதன்மை வாக்கியம் அது எழுவதற்கு இன்னொன்னு சார்பு வாக்கியம், ஒன்று அல்லது பல சார்பு வாக்கியங்கள் இருக்கலாம். ஒரு முதன்மை வாக்கியத்தை தொடர்ந்து இன்னொரு பல சார்பு வாக்கியங்களோ ஒரு சார்பு வாக்கியம் இருந்துச்சுன்னா கலவை வாக்கியம். இப்ப பள்ளிக்கு விடுமுறை. ஏன் விடுமுறை? நேற்று புயல் வீசியதால். முதன்மை வாக்கியத்திற்கும் ஒரு சார்பு வாக்கியத்திற்கும் தொடர்பு இருக்கு. அப்ப இதனால அது கலவை வாக்கியம். அப்ப கேள்வியின் 1க்கு டி. இதை எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன், இந்த டிரான்ஸ்பர்மேஷன் கொடுத்துருக்கேன். தனி வாக்கியம் எப்படி தொடர் வாக்கியமா மாத்தலாம், தொடர் வாக்கியம் கலவை வாக்கியம், இது மூணுக்குள்ள லிங்க் என்ன? இப்ப நான் கடைக்கு போவேன், இதுவும் 2003ஆம் ஆண்டு புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. நான் கடைக்கு போவேன், நான் நல்ல பழங்களை வாங்கி வருவேன். இங்க பாருங்க, நான் கடைக்கு போவேன், இது ஒரு தனி வாக்கியம். திரும்பி அகைன், நான் நல்ல பழங்களை வாங்கி வருவேன், இது ஒரு தனி வாக்கியம். ஒரு எழுவாய் பயனிலை. நான் கடைக்கு போவேன், திரும்பி எழுவாய், நான் நல்ல பழங்களை வாங்கி வருவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தனி வாக்கியம். பிரிச்சு பார்த்தோம். இப்ப தொடர் வாக்கியம் பாருங்க, நான் கடைக்கு போவேன், நல்ல பழங்களை வாங்கி வருவேன். அப்ப நமக்கு பயனிலை, இங்க ஒரு பயனிலை, வாங்கி வருவேன் என்று ஒரு பயனிலை. அப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட பயனிலைகள் இருக்கு. இந்த நிறுத்தல் குறியீடு, நம்ம அங்க ஒரு விதி பார்த்தோமா, நிறுத்தல் குறியீடு இடம்பெறலாம். இங்க நிறுத்தல் குறியீடு இடம்பெற்றிருக்கு. இது நமக்கு தனித்தனியா எழுதிக்கும். இது ஆக்சுவலா 2 தனி வாக்கியம் தான். இது நான் கடைக்கு போவேன், நான் நல்ல பழங்களை வாங்கி வருவேன் சொல்லி 2 தனி வாக்கியங்கள் எடுத்துக்கலாம். இது தொடர் வாக்கியமா, நான் கடைக்கு போவேன், நல்ல பழங்களை வாங்கி வருவேன். இங்க நான் சேர்த்துட்டோம்னா தனி வாக்கியம் மாறிடும். இந்த தொடர் வாக்கியங்களை தனி வாக்கியமா பிரிக்கலாம். எப்பவுமே தொடர் வாக்கியங்களை தனி வாக்கியங்களா பிரிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இந்த கேள்வி என்ன இருக்கு, நாகம் இடியோசை கேட்டது, நாகம் நடுநடுங்கியதுன்னு பிரிக்கலாம். நீங்க எப்படி பிரிக்கலாம், நான் கடைக்கு போவேன், நான் நல்ல பழங்களை வாங்கி வருவேன் சொல்லி 2 தனி வாக்கியங்களாக பிரிக்கலாம். மூன்றாவது கலவை வாக்கியம், நான் கடைக்கு போனால் நல்ல பழங்களை வாங்கி வருவேன். அப்ப தனி வாக்கியத்துக்கு கலவை வாக்கியத்துக்கு நம்ம என்ன பார்த்தோம், ஒரு முதன்மை வாக்கியமும் ஒன்று அல்லது பல சார்பு வாக்கியமும் சேர்ந்து வந்தா அது கலவை வாக்கியம். நல்ல பழங்களை வாங்கி வருவேன் முதன்மை வாக்கியம். எங்க எப்ப வாங்கி வருவேன், நான் கடைக்கு போனால், அப்ப இது கலவை வாக்கியம். இது மூணுமே ஒரு செட்டு, தனி வாக்கியம், தொடர் வாக்கியம், கலவை வாக்கியம். இது மூணையும் ஒரு செட்டா படிச்சு வச்சுக்கோங்க. இரண்டாவது கேள்வி, நான் வாரேன் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. இதுக்கு நிறைய பேரு உடன்பாடு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பீங்க. கிடையாது, எதிர்மறை வாக்கியம். எதிர்மறை வாக்கியம். நான் வாரேன் அப்படின்னா எதிர்மறை பொருளை தான் உணர்த்தும். வருவேன், வாரேன். ஆக்சுவலா அது பேச்சு வழக்காகி போச்சு. பேச்சு வழக்குல ஒருத்தன் கூப்பிடுறாங்க, வாடா கடைக்கு போவோம்னா நான் வாரேன் அப்படின்னு சொல்றோம். நான் வாரேன்னு சொல்லி பேச்சு வழக்குல சொல்றோம். பேச்சு வழக்குல அது உடன்படுது. கூப்பிடுறான், நம்ம போறோம், உடன்பட்ட நிகழ்வை குறிக்குது. ஆனா தவறு, நம்ம தவறா பயன்படுத்திட்டு இருக்கோம். நான் வாரேன் என்பது எதிர்மறை. இப்ப இது எப்படி தவறா இருக்குன்னா, ஒருத்தர் என்னை கடை கூப்பிட்டார்ல, நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா வரலன்னு அர்த்தம். பேச்சு வழக்குல தவறா பயன்படுத்துறோம். எழுத்து வழக்கு நான் வாரேன் என்பது தவறு, எதிர்மறை பொருளை உணர்த்துது. வருவேன் அதற்கு ஆப்போசிட் வேர்டு தான் வாரேன். அப்ப நான் வாரேன் அப்படின்னா எவ்வகை வாக்கியம், எதிர்மறை வாக்கியம், உடன்பாடு கிடையாது. உடன்பாடு எதிர்மறை ஒரு செட்டு, உடன்பாடு எதிர்மறை ஒரு செட்டு. உடன்பாட்டு வாக்கியம், எதிர்மறை வாக்கியம், இது ரெண்டும் எதிரா இருக்கும். இதோட ஒரு விரிவாக்கம் எக்ஸ்டென்ஷன் தான் பொருள் மாறா எதிர்மறை தொடர். அதையும் நம்ம பின்னாடி கீழே பார்ப்போம். இப்ப இது தெளிவா புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். வருவேன் உடன்பாடு, அதற்கு எதிர்மறை நான் வாரேன். இப்ப இதை உடன்பாடா மாத்திருந்தோம்னா உடன்பாட்டு வாக்கியம் எப்படி இருக்கணும், நான் வருவேன் என்பது உடன்பாட்டு வாக்கியமா இருந்திருக்கும். அடுத்து கேள்வி எண் 3, அழகர் கோவிலில் தங்கச் சிற்பங்கள் இல்லாமல் இல்லை. சொன்னீங்கன்னா பொருள் மாற எதிர்மறை தொடர் உணர்வு. 2 எதிர்மறை சொற்கள்.
இரண்டு எதிர்மறை சொற்கள் வரையில அது நேர்மறை பொருள், உடன்பாடு பொருளை உணர்த்தும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, அழகர் கோவிலில் தங்க சிற்பங்கள் இல்லாமல் இல்லைன்னா இந்த வார்த்தை நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அப்ப அழகர் கோவில்ல தங்க சிற்பங்கள் இருக்கு. அத இரண்டு எதிர்மறை சொற்கள் சேர்த்து நம்ம உடன்பாட சொல்றோம். அப்ப இதற்கு பொருள், இதற்கு விடை என்ன? பொருள் மாறா எதிர்மறை தொடர். அப்படி இரண்டு எதிர்மறை சொற்களை சேர்க்கும் போது இதன் பொருள் மாறாது. இதுக்கு பொருள் என்ன? அழகர் கோவில் தங்க சிற்பங்கள் இருக்கு. இரண்டு எதிர்மறை சொற்கள் சேர்க்கல, அதோட பொருள் மாறல. அதான் பொருள் மாறா எதிர்மறை தொடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப உடன்பாட்டு தொடரை எதிர்மறை தொடரா மாத்தலாம். எதிர்மறை தொடரோட ஒரு எக்ஸ்டென்ஷன், ஒரு விரிவாக்கம் தான் பொருள் மாறா எதிர்மறை தொடர். அதன் பொருள் மாறாது. இரண்டு எதிர்மறை சொற்கள் சேர்க்கிற அதன் பொருள் மாறாது. தென்னை மரத்திற்கு கிளைகள் இல்லை. ஒரு ட்விஸ்டட் கொஸ்டின், ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 9ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துல இருக்கும். 9ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துல இருக்கும் நினைக்கிறேன். தென்னை மரத்திற்கு கிளைகள் இல்லை. எல்லாம் என்ன போட்டிருப்பீங்க? எதிர்மறை வாக்கியம் போட்டிருப்பீங்க. போட்டிருந்தா தவறு. செய்தி வாக்கியம். இந்த இல்லை அப்படிங்கிறத வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இது எதிர்மறையா இருக்கு, எதிர்மறை வார்த்தை ஒண்ணு பார்த்துட்டோம், எதிர்மறை வாக்கியம் சொல்லி போடக்கூடாது. தென்னை மரத்திற்கு கிளைகள் இல்லை என்பது ஒரு செய்தியை உணர்த்துது. அது ஒரு செய்தி. தென்னை மரத்து கிளைகள் கிடையாது, அது ஒரு செய்தி. அப்ப இதற்கான சரியான பதில் செய்தி வாக்கியம். பழைய புத்தகத்துல இருக்கு. கேட்பாங்க, அங்க கேட்டோட நம்ம மைண்ட் அங்க எக்ஸாம் கால ஒரு ப்ரெஷரைஸ்டு மைண்ட் வச்சு நம்ம எக்ஸாம் எழுதி எல்லாம் சால்வ் பண்ணிட்டு இருக்கிற இது இல்லைன்னா பார்த்துட்டு நம்ம எதிர்மறை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு செய்தி வாக்கியம் நோட் பண்ணிக்கணும். திடலில் மிதிவண்டியை ஓட்டினேன். இதுவும் முக்கியம். இந்த கேள்விகள்லாம் முக்கியமான கேள்விகள், ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ் தான். இதற்கும் எல்லாம் தன்வினையும் போட்டிருப்பீங்க. தவறு. பிறவினை. இதற்கு சரியான பதில் பிறவினை. இது எங்க கொடுத்திருக்காங்கன்னா 9th நியூ புக். 9th நியூ புக்ல கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம ஆல்ரெடி ஒரு செட்டு பார்த்திருக்கோம். தனி வாக்கியம், தொடர் வாக்கியம், கலவை வாக்கியம். அடுத்து ஒரு செட்டு பார்த்தோம். உடன்பாடு உடன்பட்டு நிகழ்வை கூறுவது, எதிர்மறை அதற்கு எதிர்மறையா கூறுவது. அதோட ஒரு விரிவாக்கம் பொருள் மாறா எதிர்மறை தொடர். இப்ப நம்ம பாக்குறது தன்வினையும் பிறவினையும் ஒரு செட்டு, செய்வினையும் செயற்பாட்டு வினையும். இப்ப தன்வினை பிறவினை. இது ஏன் பிறவினை சொல்லி உங்களுக்கு காரணம் சொல்றேன். சரி, தன்வினை எப்படி பிறவினையா மாறலாம் அப்படின்னு. ஒரு தன்வினை பிறவினையா மாறும், செய்வினை செயற்பாட்டு வினையா மாறும். இப்ப பாருங்க, முதல் வினை தன்வினை எப்படி பிறவினையா மாறும். முதல் மெல்லினம் வல்லினமா மாறும். மெல்லினம் வல்லினமாகிற அது பிறவினையா மாறும். அடங்கு, அடக்கு. அப்ப இங்க நமக்கு மெல்லின எழுத்தான எங்கு இக்கா மாறுது. அப்ப அடங்குனா நீ அடங்கு, தன்வினையா இருக்கு. அடக்குனா இன்னொருத்தர் வினையை செய்ய வைக்கிறார், பிறவினையா மாறுது. முதல் விதி என்னது? மெல்லினம் வல்லினமாக மாற்றுவது. இரண்டாவது ஒற்று இரட்டித்தல். ஓடு தன்வினை. ஒற்று, இங்க இட்டு இருக்கா, இட்டு கூட்டல் ஓட்டு பிறவினை. மூன்றாவது கூ சேர்த்தல். கூ சேர்த்தல். போ தன்வினை, போக்கு பிறவினை. வி சேர்த்தல். பா தன்வினை, வருவி. இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கு. அஞ்சாவது பி சேர்க்கலாம். கற்றான் கற்பித்தான். ஆறாவது வினையச்சத்துடன் செய் சேர்த்தல். உண்டான் உண்ணச் செய்தான். வினையச்சத்துடன் பண்ணு சேர்த்தல். ஓடினான் ஓட பண்ணினான். இது போக தூ கூட சேர்க்கலாம். எட்டாவதா இந்த மாதிரி சில இது இருக்கு. தூ சேர்தல். எக்ஸாம்பிள் நட, தூ சேர்க்கையில நடத்து. நட என்பது தன்வினை, நடத்து பிறவினை. இப்படிதான் தன்வினை பிறவினையா மாறும். தன்வினை பிறவினை ரொம்ப முக்கியம். குழப்பம் எங்க வரும் அப்படின்னா, தன்வினையா செய்வினையா, அந்த இடத்துல ஒரு குழப்பம் வரும்.
ஸோ அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். பின்னாடி அதுக்குன்னு எக்ஸாம்பிள் இருக்கு, அங்க பார்ப்போம். இந்த பாக்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 8 விதிகள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அப்ப திடலில் மிதிவண்டியை ஓட்டினேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இருக்கு பாருங்க, இதற்கான விடை ஓடு தன்வினை. இந்த இடத்துல ஓடினேன் என்பது தன்வினை, ஓட்டினேன் என்பது பிறவினை. 9th நியூ புக்ல இந்த எக்ஸாம்பிள் அப்படியே கொடுத்துருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் தன்வினை பகுதிகளில் பொருந்தாததை கண்டறிகன்னு சொல்றாங்க. பகுதி, பகுபத உறுப்பிலக்கணத்துல பகுதி பார்க்கணும். அந்த பகுதி தன்வினை பகுதிகளில் எது பொருந்தல அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பாடு தன்வினை, மடக்கு அங்கதான் பார்த்தோம், மடக்கு என்பது பிறவினை. உருகு தன்வினை, இது பிறவினையா மாத்தோம்னா உருக்கு. நட தன்வினை, நடத்து பிறவினை. பொருந்தாதான் கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் பி. 6வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. மற்ற 3மே தன்வினைகள், இது பிறவினையா இருக்கு. இது மாதிரி கேள்வி கேட்கலாம், லாஸ்ட் குரூப் 4 இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றில் பிறவினைகளை கண்டறிக. அங்க தன்வினை பார்த்தோம், இங்க பிறவினை உருக்கு பிறவினை. சரி, தன்வினைன்னு எழுதணும்னா உருகு பார்த்தோம்ல, ஒற்று ரெட்டித்தல். ஏறு, ஏறு தன்வினை. இப்ப இது வராது, நமக்கு பிறவினை தான் கேட்டிருக்காங்க. இதற்கு பிறவினை விகுதி எழுதணுமா ஏற்று. வாட்டு தன்வினை, வாடு என்பது தன்வினை, வாட்டு பிறவினை. கேள்வி என்ன? பிறவினைகளை கண்டறிக. 1ம் 3ம் சரி. கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்தெடுக்க. எது தவறா இருக்குன்னு சொல்லி கேட்கிறாங்க. இது மாதிரி 2003ஆம் ஆண்டு புத்தகத்துல ஒண்ணு கொடுத்திருக்காங்க. பாவேந்தர் பாரதியை புகழ்ந்து பாடினான் சொல்லக்கூடாது. பாவேந்தர் பாரதியை புகழ்ந்து பாடினார் தான் சொல்லணும். சிறப்பு கருதி சொல்லணும். பாவேந்தர் சிறப்பு கருதி பாடினார் சொல்லணும். முதலையும் மூர்க்கனும் கொண்டது விடா. இதுல மூர்க்கன் ஒரு உயர்திணை இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம அக்ரிணையை தான் பயன்படுத்துறோம். விகுதியா அக்ரிணையை தான் இந்த இடத்துல பயன்படுத்துறோம். காரணம் இழிவு நோக்கி உள்ளது. இது மாதிரி ஒருமை பன்மைகள்ல இருக்கு. புது சிறப்பு தமிழ் புத்தகம் 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் புத்தகத்துல ஒருமை பன்மை அறிதல் தொடர் வகைகள் சொல்லி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அதுல கொடுத்துருக்காங்க, அக்ரிணை சிறப்பு நோக்கி இருக்கையில உயர்திணைய விகுதியா பயன்படுத்துங்க. அக்ரிணை இருக்கையில இழிவு நோக்கி இருந்துச்சுன்னா அக்ரிணைக்கு விகுதியா பயன்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதை ஒருமை பன்மை கிளாஸ் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக் ரிவிஷன் வருதுல்ல, அதுல கூட நான் உங்களுக்கு அது மாதிரி ஒரு கேள்வி ஒன்று செட் பண்ணி கொண்டு வரேன். அது புதுசா இருந்துச்சு, தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அது வந்து கேள்வி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒருமைப்பன்மை கிளாஸ் நம்ம ஒரு நாள் தனியா பார்ப்போம், டீட்டெயில்டா எங்கெங்க ஸ்கூல் புக்ஸ்ல இருக்குன்னு பார்ப்போம். கோலமையில் உயிலாக ஆடியது சரி. 3மே சரியா இருக்கு. தவறானதான் கேட்காங்க. 8க்கு ஆப்ஷன் ஏ. கீழ்கண்டவற்றில் தவறான இணையை கண்டறிக. மரபு தமிழ், நமக்கு மரபு தமிழ் கொடுத்துருக்காங்க சிலபஸ்ல. அது வந்து கேட்கிறாங்க, சிங்கம் என்ன சொல்லுவோம்? சிங்கத்தோட குட்டியை குருளைன்னு சொல்லுவோம். அணில் பிள்ளை, ஆடு மரி, யானை கன்று. யானை குட்டி வராது. 9க்கு ஆப்ஷன் டி. ஆடு மரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மரினா மானுக்கு மட்டும் படித்து வச்சிருப்போம், மான் குட்டி மரின்னு படித்து வச்சிருப்போம். ஆடுக்கும் மரிதான். இப்ப கடைசியா கட்ட குரூப் 2 மெயின்ஸ் தேர்வுல கூட இந்த மாதிரி ஒரு கேள்வி கொடுத்துருந்தாங்க. அதையும் பின்னாடி வச்சிருக்கேன், பார்ப்போம். கீழ்கண்டவற்றுள் சரியான இணையை கண்டறிக. சரியானது என்ன கேட்காங்க? கோழி குட்டின்னு சொல்ல முடியாது. கோழி பண்ணை, அதாவது விலங்குகள் பறவைகள் இருக்கக்கூடிய இடத்தை கொடுத்து சரியான இணை என்ன கேட்காங்க. பாத்தும் பண்ணை. சிலந்தி வலை சரியா இருக்கு, சிலந்தி வலை சரியா இருக்கு. உங்களுக்கு சரியான இணை தான் கேள்வி, ஆப்ஷன் சி. எலி வலை, எலி நண்டுக்கலாம் இந்த வலை தான் வரும். இந்த வலை வர, இந்த வலைனா நெட்டு, அதை மீன் பண்ணும். சிலந்தி கூடு கட்டினா வலையா, அதை மீன் பண்ணுது. நமக்கு இந்த வலை வந்து எலியோட பொந்துகள், நண்டு பொந்துகள், அதை மீன் பண்ணும்.
தவறா இருக்கு. 10க்கு சி. 11 கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை கண்டறிக. உடுக்கணம். உடுகணம். உடு என்றால் நட்சத்திரம். சபையில கூட்டப்பெயர்கள் கொடுத்திருக்காங்க. கூட்டப்பெயர்கள் கொடுத்து தவறான இணை என்ன கேட்காங்க. உடுக்கணம் சரியா இருக்கு. கர் குவியல். கல் நிறைய இருக்கல குவியல் சொல்லுவோம். தூண் நிறைய இருந்தா அதை வரிசைன்னு சொல்லுவோம். தூண் நிறைய இருந்தா வரிசை. ஆப்ஷன் சி நமக்கு தவறு தான் கேட்டிருக்காங்க. வீரர் படை. வீரர் படை. 11வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. 12வது கேள்வி கீழ்கண்டவற்றில் தவறானதை கண்டறிக. தவறானது என்ன கேட்காங்க. பன்றி உருமும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பன்றி உருமும் சரி. பசு கதரும் சரி. ஆடு கத்தும் சரி. கழுதை கணைக்காது. கழுதை கத்தும். பேச்சு வழக்குல தவறா இருக்கக்கூடிய ஒண்ணு. எல்லாரும் சொல்லுவாங்க கழுத மாதிரி கணைக்காத, கழுத மாதிரி கணைக்காத, கழுத கணைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பேச்சு வழக்குல ரொம்ப தவறா இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை கழுதை கத்தும். இதெல்லாம் எக்ஸாம் ஹால்ல கேட்டாங்க அப்படின்னா நம்ம அங்க வேகமா சால்வ் பண்ணிட்டு இருக்கல மைண்ட்ல கழுத கணைக்குன்னு சொல்லி போட்டுருவோம். அப்படிலாம் போடக்கூடாது. தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. குழப்பமே வரக்கூடாது. அங்க போய் எக்ஸாம் ஹால கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே ஆன்சரை டெரைவ் பண்ண ஆரம்பிச்சிடணும். கழுதை கத்தும். குதிரை தான் கணைக்கும். பெயர்களுக்கான பொருத்தமான வினைகள். வினை மரபு நமக்கு சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இளமை பெயர்கள், வினை மரபு, கூட்ட பெயர்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதனால எல்லாத்துலேருந்து நம்ம கேள்வி எடுத்துட்டு வந்திருக்கு. வினை மரபு கல் என்ன பண்ணலாம். உடைக்கலாம். கல் உடை. மது அருந்து. தேனை குடிக்க முடியாது. தேனை நக்கு. தேனை குடிக்க முடியாது. தேனை நக்கு. விடை கூறு. அப்ப நமக்கு தவறானது கேட்காங்க. ஆப்ஷன் சி. கீழ்கண்டவற்றில் தவறானதை கண்டறிக. வாத்து கத்தும். பறவைகளின் ஒளிமரபு. வாத்து கத்தும் சரி. ஆந்தை அலரும் சரி. வானம்பாடி பாடும். வானம்பாடி பாடும் தவறா இருக்கு. திரைப்பட பாடல் கூட இருக்கு. ரஜினி பாடல் கூட ஒண்ணு இருக்கு. வானம்பாடி பாடும். காகம் கரையும். தவறானது ஆப்ஷன் சி. 15வது கேள்வி கீழ்கண்டவற்றுள் தவறானதை கண்டறிக. தாழை மடல், தென்னங்கீற்று, கேழ்வரகு தட்டை, தென்னை ஓலை. ஆப்ஷன் டி. 16 கீழ்கண்டவற்றுள் சரியானதை கண்டறிக. விடை சொல். விடை கூறு. கூடை பின்னு தவறு. கூடை முடை. ஓவியம் வரை தவறு. ஓவியம் புனை. படம் வரை. ஓவியம் புனை. தேங்காய் கொய் சரியா இருக்கு. தேங்காய் கொய். கேள்வி சரியானதான். கீழ்கண்டவற்றில் தவறான இணையை கண்டறிக. பலாநிலை. ஆக்சுவலா வலு பலாநிலை வலு அமைதி. வலு என்றால் தவறாக இருக்கு. பலாநிலை என்றால் சரியாக இருக்கு. வலு அமைதி தவறாக இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவோம். அது வலு அமைதி. சோ இப்ப இந்த கேள்வியில நமக்கு தவறான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. சோ இப்ப தவறான இணை வளாநிலை. செல்வி பாடினாள். திணை வளாநிலை. செல்வி உயர்திணை. அதற்குரிய விகுதியை கொண்டு முடிஞ்சிருக்கு. சோ அப்ப திணை வளாநிலை. நாளை வருவேன். கால வளாநிலை சரியா இருக்கு. தென்னந்தோட்டம் தவறு. தென்னந்தோப்பு. இது மரபு வளாநிலையா இல்லை. மரபு வலுவா இருந்திருக்கு. ஆப்ஷன் சி. கண்ணன் வந்தான். பால் வளாநிலை. 17க்கு ஆப்ஷன் சி. 18வது கேள்வி கீழ்கண்டவற்றில் சரியான தொடர் எது இருக்கு. கொடியில் உள்ள மலரை எடுத்து வா தவறு.
கொடியில் உள்ள மலரை கொய்து வா. சரி, வெட்டி கொண்டு வா. மலரெல்லாம் வெட்ட மாட்டோம். உரி தவறு. ஆப்ஷன் பி. 19வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் சரியான தொடரை தேர்வு செய்க. நேற்று தென்றல் காற்று அடித்தது. தவறு. நேற்று தென்றல் காற்று வீசியது. சரி. வீசின வராது, அடித்தன வராது. கேள்வி எண் 20. கீழ்கண்டவற்றுள் சரியான தொடரை தேர்வு செய்க. எங்கள் பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது. சரியா இருக்கு. கட்டப்பட்டது தவறு, செதுக்கப்பட்டது, வடிக்கப்பட்டது தவறு. கேள்வி எண் 21. எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடி. ஆல்ரெடி வாக்கியங்கள் பார்த்தோம். தொடர் வகைகள்ல தனி வாக்கியம், தொடர் வாக்கியம், கலவை வாக்கியம், இது ஒரு செட்டு. உடன்பாடு, எதிர்மறை, பொருள் மாற எதிர்மறை, அது ஒரு செட்டு. சிங்க இது போக இன்னும் உணர்ச்சி தொடர், வினா தொடர். ஐயோ முள் குத்தி விட்டதே. ஐயோ உணர்ச்சியை வெளிப்படுத்து. உணர்ச்சி தொடர். ஆக்சுவலா இந்த உணர்ச்சி வினா இதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். நிறுத்தற்குறிகள் வச்சு வியப்புக்குறி இடப்பட்டிருக்கு. இது உணர்ச்சி தொடர், எளிமையா கண்டுபிடிக்கலாம். போட்டியில் நான் முதல் பரிசு பெற்றிருப்பதாக ஆசிரியர் கூறினார். அயர்கூற்று, நேர்கூற்று. அயர்கூற்று. அயர்கூற்றா நேர்கூற்றா, இது ஒரு செட்டு. அயர்கூற்று நேர்கூற்று ஒரு செட்டு. இங்க அயர்கூற்று என்ன பண்ணிருக்காங்க, அப்படியே கூறவில்லை. அப்படியே கூறாமல் அயலார் கூறுவது போல். அதாவது ஒருத்தவங்க சொன்னதை அப்படியே சொல்லாம அயலார் கூறுவது போல் இருக்கிறதுனால இது என்னது, அயர்கூற்று வாக்கியம். நேர்கூற்று வாக்கியம் இந்த இரட்டை மேற்கோள் குறிகள் இதெல்லாம் இடம்பெறும், எளிமையா கண்டுபிடிக்கலாம். இது அயர்கூற்று வாக்கியம். அப்படியே அவங்க சொல்லல, அயலார் கூறுவது போல் கூறுவது அயர்கூற்று வாக்கியம். வாக்கிய அமைப்பினை கண்டறிதல். உன் திருக்குறள் நூலை தா. இவ்வகை வாக்கியம். திருக்குறள் நூலை தா ரொம்ப ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. கட்டளை வாக்கியம். கட்டளை. கீழ்கண்டவற்றை கலவை சொற்றொடராக மாற்ற. கலவை முதலே பார்த்தோம்ல, கலவையா மாற்றணும். அழைப்பு மணி ஒலித்தது, கையல் கதவை திறந்தான், 2 கொடுத்திருக்காங்க. சோ கலவை வாக்கியம்னா ஒரு முதன்மை வாக்கியம், ஒரு சார்பு வாக்கியம் இருக்கும். ஒலித்ததால் கையல் கதவை திறந்தால். கேட்டு கலவை வாக்கியம் கிடையாது. அழைப்பு மணி ஒலிக்க தவறு, ஒலியோடு தவறு. சரியான இதுதான். அழைப்பு மணி ஒலித்ததால் கையல் கதவை திறந்தால். முதன்மை வாக்கியம் கையல் கதவை திறந்தால். ஏன் திறந்தா, அழைப்பு மணி ஒலித்ததால். இது கலவை வாக்கியம். பின் வருவனவற்றுள் வினாத்தொடர் அல்லாத ஒன்று எது. வினாத்தொடர் இல்லாததுன்னு கேட்காங்க. பாப்போமா. காணலின் நீரோ, ஓ என்ற வினா எழுத்தது. வானகமே இளவெயிலே மரச்சரிவே, இல்ல, இதுல வினாத்தொடர் இல்ல. காட்சி பிழைதானோ, நானும் ஓர் கனவோ. வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் மொத்தம் 5 வகைப்படும். என்னென்ன பார்த்திருக்கோம். ஏ, யா, ஆ, ஓ, ஏ வினா எழுத்துக்கள். இதை பாருங்க, இங்க வினா இருக்கு. 3 இடத்துல வினா எழுத்து இருக்கு. வினா தொடர் கேட்டிருக்காங்க. உள்ளே பேசிக் கொண்டிருப்பவை யார். பெயர் பயனிலை. தவறு. வினா தொடர். எவ்வகை வாக்கியத்துல சரியா அது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துருக்காங்க. பூக்களை பறிக்காதீர், கட்டளை தொடர். சரியா இருக்கு. எவ்வளவு உயரமான மரம், இது உணர்ச்சி தொடர். இது நாற்காலி, அவன் மாணவன், பெயர் பயனிலை. சரியானது ஆப்ஷன் பி. தென்னிந்தியாவின் அடையாள சின்னம் காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. செய்தியை வெளிப்படுத்துது, செய்தி தொடர். குமரன் மலையில் நனையவில்லை, செவ்வகை வாக்கியம். இது வினா தொடரா கிடையாது. குமரன் மலையில் நிலையவில்லை என்பது எதிர்மறை தொடர், ஒரு எதிர்மறை பொருளை உணர்த்தது. அப்துல் நேற்று வருவித்தான், பிறவினை.
பிறவினை. உள்ளே பேசிக் கொண்டிருப்பவர் யார்? வினா. குமரன் மலையில் நனைந்தான். உடன்பாடு. உடன்பட்டு நடந்திருக்கு. இதற்கு எதிர்மறை. இது ஒரு செட்டு. நமக்கு கேள்வி 28வது கேள்விக்கு விடை டி. 29வது கேள்வி, கீழ் வருவனவற்றுள் செய்வினை வாக்கியம் எது? செய்வினை. உழவனால் நெற்பயிர் வளர்க்கப்பட்டதுன்னு வந்தாலே அது செயற்பாட்டு வினை. பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார். இது செய்வினை. சேக்கிழார் சோழனால் வரவேற்கப்பட்டார். செய்யப்பாட்டு வினை. இதுவும் செய்யப்பாட்டு வினை. நமக்கு தான் செய்வினை. செய்வினையை பொறுத்த வரைக்கும் ஐ என்ற உருபு இரண்டாம் வெற்றுமை உருபு மறைந்தோ வெளிப்பட்டோ நிற்கலாம். செல்வி செய்தால் என்பதன் பிறவினை என்ன? செல்வி செய்தால் தன்வினை. இத பிறவினையா மாத்தணும்னா செல்வி செய்வித்தாள். தன்வினை வாக்கியம் எது? நான் பொய் பேசேன். இது எதிர்மறை வாக்கியமா இருக்கு. நீ நன்றாக படி கட்டளை வாக்கியமா இருக்கு. பொன்னி இனிசி பாட்டு வித்தால் பிறவினை. நம்ம கேட்டிருக்கிறது தன்வினை. செங்குட்டுவன் தங்கம் வாங்கினான். அப்ப இத பிறவினையா மாத்தினா எப்படி மாத்தலாம்? செங்குட்டுவன் தங்கம் வாங்குவித்தான். தன்வினை கண்டிப்பா பிறவினையா மாறும். செய்வினை செய்யப்பாட்டு வினையா மாறும். கீழ்கண்டவற்றுள் செய்யப்பாட்டு வினை தொடர் எது? வினாத்தொடர். ஓட்டுநரால் பேருந்து இயக்கப்பட்டது. செய்யப்பாட்டு வினை. ஆப்ஷன் சி. எவ்வகை வாக்கியம் என கண்டது? வீடு கட்டி ஆயிற்று. செய்யப்பாட்டு வினை. இதெல்லாம் பின்னாடி நான் கொடுத்திருக்கேன் ஒரு டேபிள், அங்க பார்ப்போம். பணம் காணாமல் போனது. செய்யப்பாட்டு வினைத்தொடர். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுது? செய்வினை வாக்கியத்தை கண்டெழுதுக. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல குழப்பம் வரக்கூடிய இடம். இந்த தன்வினை செய்வினைக்கு குழப்பம் வரும். தன்வினையா செய்வினையா? ஒரு தன்வினை கண்டிப்பா பிறவினையா மாறணும். ஒரு செய்வினை செய்யப்பாட்டு வினையா மாறணும். அப்ப செய்வினை செய்யப்பாட்டு வினையா மாறணும். அந்த இடத்துல ஒரு செய்யப்படு பொருள் கண்டிப்பா இருக்கும். இந்த செய்யப்படு பொருளை வச்சு நம்ம செய்வினையா செய்யப்பாட்டு தன்வினையான்னு சொல்லி ஐடென்டிபிகேஷன் பண்ணலாம். கண்டிப்பா செய்யப்படு பொருள் இருக்கையில அது செய்வினை செய்யப்பாட்டு வினையா மாறும். அப்ப கண்டிப்பா தன்வினையா இருக்காது. தன்வினை பிறவினையா மாறும். இது போக ஒரு தன்வினை அந்த பயன் முழுவதும் அவங்களதான் போய் சேர்ந்திருக்கும். இந்த வினையை செய்தவரை பயன் போய் சேர்ந்திருக்கும். செய்வினையில அந்த பயன் அனைவருக்கும் போய் சேர்ந்திருக்கும். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 95% ஒர்க் அவுட் ஆகும். ஆக்சுவலா ஒரு விதி என்ன விதி இருக்கு அப்படின்னா, பல தமிழாசிரியர்கள் அந்த விதியை சொல்றாங்க. சில நேரங்களில் தன்வினை செய்வினையாகவே அருகி வரும் ஒரு விதி இருக்கு. சில நேரங்களில் தன்வினை செய்வினை ஒன்னாவே இருக்கலாம். அந்த மாதிரியும் இருக்கு. அருகி வரும்னு ஒரு ரூலே இருக்கு. இப்ப நமக்கு இங்க 95% வரைக்கும் நம்ம எளிமையா கண்டுபிடிக்கலாம். தன்வினை அந்த பயன் அவங்களுக்கு போய் சேரும். செய்வினை அந்த பயன் எழுவாயால் அனைவருக்கும் போய் சேர்ந்திருக்கும். இப்ப கவிதா கவிதை எழுதினாள். இது செய்வினை வாக்கியம். எழுதவில்லை எதிர்மறை. எழுதினாளா வினா. எழுதுவித்தாள் பிறவினை. இதுல தன்வினையா அப்படின்னு சொல்லி குழம்பும். இது செய்வினை. ஏன் கவிதா கவிதை எழுதுனா இது எல்லாருக்கும் பயன் பெறும். இவ எழுதின கவிதை எல்லாரும் படிக்கலாம். அப்ப எல்லாரும் பயன் பெறுவதால் இந்த எழுவாயை வைத்து அனைவரும் பயன் பெற்றதால் செய்வினை வாக்கியம். கவிதை என்ற செய்யப்படும் பொருளும் இதுல இருக்கு. தன்வினை வாக்கியத்தை கண்டறிக. தேன்மொழி திருக்குறள் கற்றாள். தன்வினை. கற்பிக்கப்பட்டது செயற்பாட்டு வினை. தேன்மொழி திருக்குறள் கற்பித்தாள் பிறவினை. தேன்மொழி திருக்குறள் கற்பிக்கவில்லை எதிர்மறையா இருக்கு. ஆப்ஷன் ஏ. இந்த இடத்துல தேன்மொழி திருக்குறள் கற்றாள். தேன்மொழி படிக்கிறான்.
திருக்குறள் படிக்கிறா. இதனால யாருக்கு பயன்? அந்த எழுவாய்க்கு தான் அந்த பயன் ஃபுல்லா போய் சேர்ந்துருக்கு. தேன்மொழி திருக்குறள் கற்றாள் அப்படின்னா அவளுக்கு தான் பெனிஃபிட். அப்ப இந்த இடத்துல அதிகமான பயன் யாருக்கு தான் சேர்ந்திருக்கு? தேன்மொழிக்கு தான் சேர்ந்திருக்கு. ஸோ அப்ப இதுக்கு சரியான விடை ஏ. கவிதா உரை படித்தாள். செய்வினை. செய்வினை. இந்த செய்வினைய செயல்பாட்டு வினைய மாத்தலாம். எப்படி மாத்தலாம்? உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. ஒரு செய்வினை செயற்பாட்டு வினையா மாறும். கவிதா உரை படித்தாலும் உரையை ரீட் பண்ற மாதிரி ஒரு பொருள் வரும். இப்ப இந்த பயன் எல்லாருக்கும் சேர்ந்திருக்கு. அப்ப இது செய்வினை. இந்த இடத்துல குழப்பம் வரும், தன்வினையா செய்வினையா. இதுல பயனை பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் போய் சேர்ந்துருச்சு. சரி, இங்க பாருங்க, செய்வினை செயற்பாட்டு வினை கொடுத்திருக்கோம். எழுவாயே செயலை செய்வதாக கூறுவது செய்வினை. செய்யப்படு பொருளை எழுவாயாக பெற்றும் செய்யப்படு பொருள் வினை சொல்லை கொண்டும் முடிவு. இங்க செய்யப்படு பொருள் எழுவாயா இருக்க நான் மாத்தினேனா? என்ன மாத்தினேன்? கவிதையா உரை படித்தால் அதை நான் செய்யப்பாடா மாத்தல, செயற்பாட்டு வினையா மாத்தல, உரை கவிதாவால் படிக்கப்பட்டது எழுதினேன். செய்யப்படு பொருளை எழுவாயாக பெற்றும். எழுவாயா செய்யப்படு பொருள் தான் இருக்கு. செய்யப்படு பொருள் என்ன? உரை. செய்யப்படு பொருள் வினை சொல்லை கொண்டு முடிவது. படிக்கப்பட்டது என்பது ஒரு வினைச்சொல். ஒரு செய்யப்படு பொருள் வினை சொல்லை கொண்டு முடியுது. இது செயற்பாட்டு வினை. கவிதா எழுவாயே இந்த செயலை செய்வதாக கூறுவது செய்வினை. வேற என்ன ரூல் இருக்கு? ஐ மறைந்தும் வெளிப்பட்டும் வரலாம். ஐ மறைந்தும் வெளிப்பட்டும் வரலாம். இங்க நமக்கு மறைஞ்சு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, இங்கேயும் மறைந்து வந்திருக்கு. சில இடங்களில் மறைந்தும் வரலாம், வெளிப்பட்டும் வரலாம். செயற்பாட்டு வினைக்கு மூன்றாம் வேற்றுமை உருவு. ஆள் வெளிப்படையா வரலாம், எழுவாயோட சேரலாம். பயனிலையோடு படு, பட்டது, பெரு, பெற்றதுதான் கீவேர்டு. ஆக்சுவலா செயற்பாட்டு வினையை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப எளிமை. இந்த கீவேர்டை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். துணை வினைகள் உன், பெரு, ஆயிற்று, போயிற்று, போனது இதெல்லாம் பெற்று வரும். 37க்கு பாம்பே. இந்த சார்ட் நோட் பண்ணிக்கோங்க. நான் திடலில் ஓடினேன். தன்வினை. ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றன. இத்தொடரின் செயற்பாட்டு வினை தொடர். செயற்பாட்டு வினையா மாத்த சொல்றாங்க. அப்ப ஒயிலாட்டத்தில் இரு வரிசை, ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. இதுதான் இதற்குரிய பதில். செயற்பாட்டு வினை. செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டறிதல். பானை குயவனால். அப்ப நமக்கு பார்த்தோம், ரூல் பார்த்தோம். ஆள் என்ற உருவு வந்திருக்கு, எழுவாயோட சேர்ந்திருக்கு. பானை செய்யப்படு பொருளை முதன்மையாக வைத்து வந்திருக்கு. பட்டது என்ற இணைப்பு சொல் இருக்கு, அதாவது வினை சொல்லோட பட்டது சேரணும் பார்த்தோமா, நிறைய கீவேர்ட்ஸ். செயற்பாட்டு வினை. செயற்பாட்டு வினை கண்டுபிடிக்க ரொம்ப ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். மரபு பிழை கொடுத்திருக்காங்க. களிமயில் கத்தும், மயில் அகவும். கருங்குயில் கூவும், சரியா இருக்கு. இதுல களிமயில் கருங்குயில் சொல்லி நம்ம குழப்பறதுக்கு எக்ஸ்ட்ரா வார்த்தை போட்டிருக்காங்க. மயில் அகவும், குயில் கூவும், அவ்வளவுதான். கிளி பேசும் கொஞ்சம், யானை பிளிரும். பெயருக்கு ஏற்ற வினை மரபு. செய்யுள் இயற்றினான். மரபு பிழை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர். கால்நடைகளுக்கு ஊரு நேரா வண்ணம் வேலி கட்டி பாதுகாத்த இடங்களில் அமைந்த ஊர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? பட்டி. ஸ்கூல் புக்ல இருக்கும் பட்டி. மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. சோறு பிழையற்றது எது? சோறு உண்டான், பால்
பருகினான், அம்பு எய்தான். கூடை முடைந்தான். சரியா இருக்கு. மரபு பிழையற்றது எடுத்து எழுதுக. எருது எக்காலமிடும். சரியா இருக்கு. மயில் அகவும், கோழி கொக்கரிக்கும், காகம் கரையும். மரபு பிழையற்ற காய்களின் இளமை பெயர் காண்க. மரபு பிழையற்ற காய்களின் இளமை பெயர் காண்க. மரபு பிழையற்றது எதுங்க? மரபு பிழையற்றது வாழைக்காய், வாழை கச்சல் சொல்லலாம். மாவடு, மாம்பிஞ்ச வடு. விஜய் சாங் கூட இருக்கு. விஜய் சாங் போக்கிரி படத்துல கூட, போக்கிரி படமான்னு சரியா தெரியல, வடு மாங்கா ஊரட்டுங்கன்னு இருக்கு ஒரு பாடல் இருக்கு. மாவடு. அவரை பிஞ்சு, கத்தரி பிஞ்சு. சரியா இருக்கு. உங்களுக்கு பிழையற்றதான கேட்டிருக்காங்க. கூட்டு பெயர்கள், கம்புகள் நிறைய இருக்கக்கூடிய கூட்டு பெயர் கம்பங்கொள்ளை. 48க்கு சி. சரியான வினை மரபு கையல் பானை வனைய கற்றுக்கொண்டால். ஆப்ஷன் பி. சரி, 50வது கேள்வி நிறுத்தல் குறிகள். நிறுத்தல் குறிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓல்டு சிலபஸ்ல இல்ல, நியூ சிலபஸ்ல இருக்கு. எல்லா ரூலையும் தெளிவா படித்து வச்சுக்கோங்க. நிறுத்தல் குறிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எளிமையா இருக்கும். ஓகே, இங்க பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க. தில்லான் இந்திய தேசிய ராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்றார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தில்லான்னு சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் நேர்கூற்றா இருக்கு, நேர்கூற்று வாக்கியமா இருக்கு. நேர்கூற்று வாக்கியத்தில் இரட்டை மேற்கோள் குறிகள் இட வேண்டும். அப்ப இங்க ஓபன் பண்ணிருக்காங்க, க்ளோஸ் பண்ணல. இரட்டை மேற்கோள் குறியே இல்ல, ஒற்றை மேற்கோள் குறி கொடுத்திருக்காங்க, தவறு. இடையில புள்ளியும் வச்சிருக்காங்க, தேவையில்லை. இந்திய தேசிய ராணுவத்தின் இரட்டை மேற்கோள் குறி கமா. ஆப்ஷன் ஏ. 50க்கு ஏ. சரியான நிறுத்தல் குறியிட்ட வாக்கியத்தை தெரிவு செய்க. மனிதா மனிதா விழித்தொடர். விழித்தொடர்க்கு வியப்பு குறியிட வேண்டும். அப்ப இது தவறு, இதுவும் தவறு. மனிதா மனிதா இதுவும் தவறு. ஆப்ஷன் சி. கேட்கிறதா வினாக்குறி. எங்கு பார்க்கிறாய் வினாக்குறி. யாரை தேடுகிறாய் வினாக்குறி. அப்ப வியப்புக்குறி சரியா இடப்பட்டிருக்கு, வினாக்குறி சரியா இடப்பட்டிருக்கு. ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் வரும். என்ன வரும்? ஒரு எழுவாய் பல வாக்கியங்கள் தொடரையில அந்த இடத்துல அரைப்புள்ளி வரும். இது இன்டைரக்டா எதை சொல்லுதுன்னா தொடர் வாக்கியத்தை தான் சொல்லுது. நம்ம ஆல்ரெடி ஒண்ணு பார்த்தோமா, தொடர் வாக்கியத்துக்குரிய விதிகள் பார்க்கையில பார்த்தோம். தொடர் வாக்கியத்தில் இந்த அரைப்புள்ளி இடம்பெறும். இது இன்டர்லிங்கானதான். ஒரு எழுவாய் பல பயனிலைகள் பார்த்தோமா. அப்போ ஒரு எழுவாய் வைத்து பல பயணிகள் ஒவ்வொரு பயனிலை முடிஞ்சு அரைப்புள்ளி இடப்படும். அதுதான் இங்க கொடுக்குறாங்க, அரைப்புள்ளி. இந்த ரூல் எல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கு. சரியான நிறுத்தல் குறிகளுடைய வாக்கியத்தை கண்டறிக. நல்லவை வெல்லும், தீயவை தோற்கும். ஆப்ஷன் டி கரெக்ட். இந்த அரைப்புள்ளி உடன்பாட்டு கருத்து ஒரு எதிர்மறை கருத்து. உடன்பாட்டு கருத்தும் எதிர்மறை கருத்தும் அதுல அரைப்புள்ளி இட வேண்டும். நிறுத்தல் குறிகளை அறிக. இது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இது சரியானது. வளர்பிறையும் தேய்பிறையும் என்னும் தலைப்பில் பேசுக. போற்றுவோம் தவறு, அதுக்கு வினா இட தேவையில்லை. ஆகா வியப்பு, நீதானா வினா, என்னே வியப்பு குறி வந்திருக்கும். இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்ப இங்க நமக்கு ஒற்றை மேற்கோள் குறியிட்டு இருக்காங்க, சரி. அதாவது கட்டுரை பெயர்
நூல் பெயர், இதெல்லாம் நம்ம குறிப்பிடுற இடத்துல ஒற்றை மேற்கோள் குறி இட வேண்டும். பொருத்தமான நிறுத்தற் குறிகளை இட்ட தொடர். பேரறிஞர் அண்ணா செவ்வாழை இப்பதான் பார்த்தோம். கட்டுரை பெயரோ நூல் பெயரோ இருந்தா ஒற்றை மேற்கோள் குறி இட வேண்டும். இது சரியா இருக்கு. இதுல இது சரியா இருக்கு. இரட்டை மேற்கோள் குறி வராது. ஆப்ஷன் சியை தூக்கிடலாம். ஒற்றை மேற்கோள் குறி இரட்டை மேற்கோள் குறியோ நம்ம போடுறோம்னா அது முன்னாடி கண்டிப்பா கம்மா இருக்கும். இங்க இல்ல, இங்கேயும் இல்ல. எழுதினார் வியப்பு குறிட்டு இருக்காங்க, தவறு. நிறுத்தல் குறிகளை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் செக் பண்ணிருக்கணும். எல்லா ஆப்ஷனையும் தெளிவா செக் பண்ணணும். கடைசி வரைக்கும் போயிடணும். கடைசி முற்றுப்புள்ளி இருக்கான்னு பார்க்கணும். சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இங்க முற்றுப்புள்ளி கொடுக்காம ஒரு இதில் கொடுத்து அந்த மாதிரிலாம் கூட கொடுத்துருக்காங்க. முற்றுப்புள்ளி இருக்கான்னு பார்க்கணும். அதையும் செக் பண்ணுங்க. அங்க கேள்வியில நம்ம வேமா எக்ஸாம் வெளியிட்டு இருக்க அதெல்லாம் மிஸ் பண்ணிடுவோம். நிறுத்தல் குறிகள் அட்டென்ஷனோட செக் பண்ணணும். எல்லா ஆப்ஷனும் செக் பண்றது நல்லது. இங்க நமக்கு செக் பண்ணோம் அப்படின்னா முற்றுப்புள்ளி இருக்கு, ஒற்றை மேற்கோள் குறி இருக்கு, கம்மா இருக்கு. ஆப்ஷன் ஏ 55க்கு ஆப்ஷன் ஏ. 56 இருதிணை, உயர்திணை, அக்ரிணை. தொகை சொற்கள் வர இடத்துல இந்த நிறுத்தல் குறி பயன்படுத்தணும். தொகை சொற்கள், தொகை சொற்கள் வர இடத்துல கோலன் பயன்படுத்த வேண்டும். இருதிணை என்பது தொகை சொற்கள். வேற என்ன சொல்லலாம்? முக்கணி, நாற்படை. தொகை சொற்கள் வர இடத்துல கோலன். வேலன் கடைக்கு சென்றான், பொருள்களை வாங்கினான், வீடு திரும்பினான். சூப்பர். திரும்பி திரும்பி தான் அரைப்புள்ளி இடணும். அரைப்புள்ளி ஏன்? இது தொடர் வாக்கியம். வேலன் கடைக்கு சென்றான், பொருள்களை வாங்கினான், வீடு திரும்பினான். தொடர் வாக்கியம். இந்த தொடர் வாக்கியம் வர்ற இடத்துல கண்டிப்பா இந்த அரைப்புள்ளிகள் இடப்படும். ஆப்ஷன் சி. இது தனி வாக்கியமா மாத்தலாம். வேலன் கடைக்கு சென்றான், வேலன் பொருள்களை வாங்கினான், வேலன் வீடு திரும்பினான் அப்படின்னு சொல்லி தனி வாக்கியமா மாத்தலாம். முறையான சொற்றொடரினை கண்டறிக. சொற்களை ஒழுங்குபடுத்த கொடுத்திருக்காங்க. எளிமையானது. இதெல்லாம் நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடுவோம். தாய் தமிழில் இழந்து விடக்கூடாது. விழிகளை இலக்கு நேரிட்டால் கூட தாய் தமிழ் இழந்து விடக்கூடாது என்று இனியவர் ஆயிலங்கம் மரணார். சரியா? இழந்து விடக்கூடாது தாய் தமிழினை. தாய் தமிழினை இலக்கு நேரிட்டால் கூட விழிகளை இழந்து விடக்கூடாது. தாய் தமிழினை இலக்கு நேரிட்டால் கூட விழிகளை இலக்கு நேரிட்டால் கூட தாய் தமிழை இழந்து விடக்கூடாது என்று எண்ணியவர் ரா இளங்குமரனார். 58க்கு விடை பி. இது ஒரு குறுந்தொகை வரி. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும். அல் என்றால் இரவு. அல் என்றால் இரவு. இரவானாலும் விருந்துவரின், விருந்தோம்பல் மேற்கொள்ளும் பொருட்டு நம்ம வீட்டுக்கு விருந்தினர் வாராங்க, நைட் டைம்ல வந்தாலும் உவக்கும். உவக்கும் என்றால் மகிழ்ச்சி, சந்தோஷம். அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும். நைட் டைம்ல நமக்கு கெஸ்ட் வந்தா கூட நம்ம சந்தோஷமா வரவேற்கணும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். ஒழுங்குபடுத்துவோம். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். இதெல்லாம் ஃபேமஸ் பழமொழி, பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பழமொழி தான். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். சொற்களை ஒழுங்குபடுத்துதல். கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம். அகைன் சொற்களை ஒழுங்குபடுத்துதல். உலகம் தமிழ் மொழி வாழட்டும். உலகம் வாழட்டும் உள்ளவரையிலும் தமிழ் மொழி. உலகம் தமிழ் மொழி உள்ளவரையிலும் வாழட்டும். உலகம் உள்ளவரையிலும் தமிழ் மொழி வாழட்டும். 53வது கேள்வி. செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நஞ்சை வளம். பொன்கதிரும் செங்கனியும், செங்கனியும் பொன்கதிரும் நஞ்சை வளம் தந்துதவும். செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நஞ்சை வளம். சரியா? 64 பொறுத்துக. எண்ணே மயிலின் அழகு உணர்ச்சி. கண்ணன் பாடம் படித்திலன் எதிர்மறை.
மணிமொழி பரிசு பெற்றால் உடன்பாடு. உழைத்து பிழை கட்டளை. 2143 ஆப்ஷன் சி. 64க்கு ஆப்ஷன் சி. காகம் கரையும், குதிரை கனைக்கும், நரி ஊளையிடும், குயில் கூவும். ஆப்ஷன் 2, 3, 4, 1. பொருந்தாத மரபு சொல்லை கண்டறிக. வாழை கச்சல் சரியா இருக்கு. பலா பிஞ்சு கிடையாது. பலா மூசு. முருங்கை சரடு, மாவடு. பொருந்தாதான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி. கீழ்கண்டவற்றில் தவறான ஒன்றை கண்டது. சிங்கம் குருளை. சிங்கத்தின் இளமை பேர் குருளை. யானை கன்று, ஆடு குட்டி, புலி பரல். தவறான ஒளி மரபு. புலி உருமும், சிங்கம் முழங்கும். அல்லது கர்ஜிக்கும். பசு கதரும், ஆடு கத்தும். 68வது ஆப்ஷன் பி. 69. சோறு உண், தண்ணீர் குடி, பானை வனை, இலை பறி. 69க்கு சி. தவறானதான் கேட்காங்க. 70. சரியான நிறுத்தற்குறிகளை கண்டறிக. பாரத் ஸ்டேட் வங்கி இலா என்னும் மென்பொருளை உருவாக்கியது. நிறுத்தல் குறி. இரட்டை மேற்கோள் குறி வராது. சி. அந்த சாப்ட்வேரை தனித்து காட்ட வந்திருக்கு. பாரத ஸ்டேட் வங்கி இங்க இரட்டை மேற்கோள் குறி தேவையில்லை. இந்த இடம் தனித்து காட்டுவதால் இங்க ஒற்றை மேற்கோள் குறி தேவைப்படுது. ஸோ இப்போ பாரத ஸ்டேட் வங்கி ஒற்றை மேற்கோள் குறி இலா வரணும். சரியா இருக்கிறது. 70க்கு ஆப்ஷன் பி. நிறுத்தல் குறிகளை எழுதல். கலாம் ஐயாவை காண்பது எப்படி? கலாம் ஐயா இறந்து போயிட்டாரு. அப்ப அது ஒரு வியப்பான செய்தி. நான் சொல்றேன், கலாம் ஐயாவை பார்ப்போம். வியப்பா கடம். கலாம் ஐயாவை காண்பதா, எப்படி பார்க்க முடியும் வினா. அப்ப ஆப்ஷன் டி. தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது. ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கான்செப்ட். நிறுத்தல் குறிகளும் முக்கியம். 12th அட்வான்ஸ்டு தமிழ், ஓல்டு அட்வான்ஸ்டு தமிழ், ஓல்டு சிறப்பு தமிழ் புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல என்ன குழப்பம்னா, இங்க கமா வருமா வராவா அப்படின்னு சொல்லி குழப்பம். இதற்கு விடை என்ன அப்படின்னா ஏ. இந்த கேள்வி நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிருக்கலாம். ஏன்னா இங்க வியப்பு குறி வராது. இங்க இன்கேஸ் புள்ளி கொடுத்துட்டாங்க, அங்க புள்ளி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, கமா வருமா வராதான்னு ஒரு குழப்பம் வரும். கமா வரக்கூடாது. இயல் இசை நாடகம் கமா வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது அப்படின்னா, இயல் இசை நாடகம் என்பது உண்மை தொகை. உண்மை தொகை. விரிச்சலன் எப்படி எழுதலாம்? இயலும் இசையும் நாடகமும் பிரிச்செழுதலாம். தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது அப்படின்றதுல கமா இடக்கூடாது. உண்மை தொகையா இருக்கு. இந்த 3 மாதிரியும் தமிழ் வளர்ந்துருக்கு. இப்ப எங்க கமா போடலாம் அப்படின்னா, எண்ணக்கூடிய இடத்துல கமா போடலாம். இயல் இசை நாடகம் ஆகிய இப்படி வந்துச்சுன்னா கமா போட சரியா இருக்கும். தமிழ் இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழா வளர்ந்தது, இயலாக வளர்ந்தது, இசையாக நாடகமாக வளர்ந்ததுன்னு ஆகிய அப்படி எல்லாத்தையும் உணர்த்துச்சுன்னா கமா போடலாம். ஆனா இங்க உண்மை தொகையா இருக்கு, கமா போடக்கூடாது. சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி, வெப்பன், மலையன் கமா இட்டிருக்கணும். கார்புள்ளி. ஆப்ஷன் ஏ. ஓ வியப்புக்குறி. என்னை அறியாமல் தூங்கி
விட்டேனோ வினா எழுத்து. ஏவே சரியா இருக்கு. தவறு தவறு தவறு. கேள்வி எண் 75. நிறுத்தற்குறி அறிக. அந்தோ என்பது வியப்பான ஒன்று. இப்ப வியப்புக்குறி. ஆப்ஷன் பி. இயற்கை அழிகிறதே. சரியான நிறுத்தற்குறிகளை கண்டறிக. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று ஔவையார் பாடியுள்ளார். சோ அப்ப ஔவையார் சொன்னதை மேற்கோளாக காட்டியிருக்காங்க. இரட்டை மேற்கோள் குறி இடப்பட்டிருக்கும். சரியா இருக்கு. ஆப்ஷன் ஏ சரியான நிறுத்தற்குறி. கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார். ஆல்ரெடி பார்த்தோம். இந்த மாதிரி தலைப்பு, கட்டுரை பெயர், நூறு பெயர்களுக்கு ஒற்றை மேற்கோள் குறி இட வேண்டும். சரியா இருக்கு. அப்ப இது ஒரு நேர்கூற்று வாக்கியம் என்று அறிவித்தார். இரட்டை மேற்கோள் குறி இட வேண்டும். அது மாதிரி கம்மா வச்சிருக்கணும். முற்றுப்புள்ளி இருக்கு. அந்தோக்கு வியப்புக்குறி இந்த தப்பு. தமிழின் இனிமைதான் என்னே வியப்புக்குறி வர வேண்டும். குழந்தை நிலாவை பார்த்து கம்மா வரணும். முற்றுப்புள்ளி வராது. சரியானது ஆப்ஷன் ஏ. முத்தமிழ் இயல் இசை நாடகம் என்பதற்கு பொருத்தமான நிறுத்தற்குறி இட்ட இடத்தை தெரியும். முத்தமிழ் தொகை சொற்களை விரித்து கோரில கோடன் கோடன் பார்த்தோமா. அப்ப இயல் இசை நாடகம். 78க்கு ஏ. அச்சம் அவலம் இரங்கல் முதலான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய குறியது வியப்பு குறி. நிறுத்தல் குறிகள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாறை ஆகிய 5 நிலைகள். முற்றுப்புள்ளி இருக்கு. எல்லாரையும் கமா இருக்கு. ஆப்ஷன் ஏ. தவறான நிறுத்தற்குறி பயன்படுத்தப்பட்டுள்ள வாக்கியத்தை சுட்டுக. தமிழின் இனிமைதான் என்னே வியப்பு சரியா இருக்கு. அந்தோ இயற்கை அழிகிறதே சரியா இருக்கு. புலி 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 சரியா இருக்கு. நேற்று மழை பெய்ததா கேள்வி. இப்ப வினா வரும். 81க்கு டி. 82 அந்தோ பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே வியப்பான ஒன்று. வியப்புக்குரிய அந்த இடத்துல வரும். 82க்கு ஆப்ஷன் பி. திருமணம், வளைகாப்பு, பிறந்த நாள் போன்றவற்றை இல்ல விழாக்களாக கொண்டாடினர். திருமணம், வளைகாப்பு, பிறந்த நாள் கம்மா வரும். ஆப்ஷன் டி. சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான தொடராக்குக. உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும். 84வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. 85வது கேள்வி. சொற்களை ஒழுங்குபடுத்தணும்னா பன்மொழி புலமை. கேள்வி எண் 86. முறையான தொடர் அமைப்பு. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். ஆப்ஷன் டி. 87 எலி மேட்ச் பண்ணி லாஸ்ட் குரூப் 2A கேட்டது. குரூப் 2A மெயின்ஸ்ல கேட்ட கேள்வி. எலி குட்டி, யானை கன்று, குதிரை. அப்படி பார்த்தோம் 3 நாள். குதிரை மரி. நம்ம அங்க என்ன பார்த்தோம்? ஆடுக்கு மரி பார்த்தோம். மானுக்கு மரி குட்டி, நாய் குருளை. இதெல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டீங்க. நாய் குருளை, குதிரைக்கு மரி சொல்லலாம், மானுக்கு மரி சொல்லலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டீங்க. படிச்சு வச்சுக்கோங்க. லாஸ்ட் குரூப் டி மெயின்ஸ்ல கேட்டாங்க. ஆப்ஷன் சி. நாணல் தோகை. 88A பிழை திருத்த. மயில் அகவும், குயில் கூவும், ஆந்தை அலரும். ஆப்ஷன் சி. மயில் அகவும். மரபு பிழையற்ற பிழைகளை நீக்கி எழுதுக. நேற்று தென்றல் காற்று அடித்தது, காற்று வீசியது. மரபு பிழையற்றது. சரியா எதற்கு? பாடும் குயில், கத்தும் குயில், கோவும் குயில். குயில் கூவும். எறும்பு சார சாரையா போகும். மரபு பிழையற்றது. பொருந்தாச்சொல். இது மாதிரி லாஸ்ட் குரூப் டி மெயின்ஸ் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. சேர்கிறேன் தன்வினையா இருக்கு. இது 3ம் பிறவினை. சேர்க்கிறேன், சேர்ப்பேன், சேர்த்தேன் பிறவினை. பொருந்தாதது பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ. ஒவ்வொரு ஊர்களிலும் சொல்லக்கூடாது. ஒவ்வொரு ஊரிலும் தொலைக்காட்சி பெட்டி உள்ளது. ஆப்ஷன் பி சரி.
அடுத்து கேள்வி எண் 95. ஆற்று வெள்ளத்தில் மக்களும் மரங்களும் குடிசைகளும் ஆடு மாடுகளும் மிதந்து சென்றன. சரி, இப்ப மக்கள் இருக்கு, இங்க சென்றனர் வருமா, சென்றன வருமா, சென்றார்கள் வருமான குழப்பம் வரும். இது ஒரு ஒருமைப்பன்மை பிழை ஒரு செட்டு தான். இது இன்னும் டீட்டெயில் நம்ம கிளாஸ்ல பார்ப்போம். அதிகமான எழுவாய்கள் எடுத்து பார்க்கல, அக்ரிணை இருந்தா அக்ரிணையை கொண்டு முடிக்கணும், உயர்திணை இருந்தா உயர்திணை கொண்டு முடிக்கணும். இங்க நமக்கு அதிகம் என்ன இருக்கு, மரங்கள் குடிசைகள் ஆடு மாடுகள், அதிகமான அக்ரிணை தான் நமக்கு இருக்கு. அப்ப நம்ம மக்களை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஆற்று வெள்ளத்தில் மரங்களும் குடிசைகளும் ஆடு மாடுகளும் மிதந்து சென்றன பன்மையில இருக்கு, சென்றன போடணும். ஆப்ஷன் பி. அதிகமான அக்ரிணை இருந்தா அக்ரிணை விகுதி. இதே அதிகமான உயர்திணை உயர்திணை விகுதியை கொண்டு முடியும். குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார், வருவார்னு சொல்லணும், இருந்தாலும் வருகிறார்னு சொல்லி நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். நியூஸ் பேப்பர் போட எப்படியும் போடுறாங்க. அப்ப இதை கால வலுவமைதி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 96 பி. கீழ்கண்டவற்றில் சரியானவை. தம்பி நேற்று வருவான், தப்பு. எருது வண்டியை இழுத்தனர், இழுத்ததுன்னு வரும். உடைகளை கிழிந்து விட்டன, மாணவர் தேர்வு எழுதினார். ஆப்ஷன் டி. என் மாமா வந்தது, என்ன வலு, என் மாமா வந்தது, மாமா என்பது உயர் திணை வலு. பெண்கள் பெற வேண்டியவை, பெண் கல்வி, பெண் உரிமை, சொத்துரிமை, நிறைய இருக்கு. பன்மையில முடியும். இப்ப பெற வேண்டியவை பன்மை இருக்கு. ஆப்ஷன் ஏ. இயங்குறு படங்களை குழந்தைகள் விரும்பி பார்க்கின்றது. இயங்குறு படங்கள் பன்மையில இருக்கு, பார்க்கின்றன. ஆப்ஷன் பி. 100 கேள்விக்குமான விளக்கம் நம்ம இந்த வீடியோல பார்த்திருக்கோம். இந்த 100 கேள்விக்கும் காலையில டெஸ்ட் எழுதி முடிச்சிருப்பீங்க. இந்த 100 கேள்வியும் திருத்துங்க. 100 கேள்விக்கான விளக்கத்தை பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. 100 கேள்விக்கு எவ்வளவு மதிப்பெண் பெற்றீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி.